முதல் பாஸ்கா தேவன் தம் மக்களை எப்படி விடுவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியது. பாஸ்கா உணவை புறப்படுவதற்கு தயாராக இருக்கும் ஆடையுடன் உண்ணுமாறு இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கக் கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. யாத்திராகமம் 12:11. மீட்புக்கு எதிர்பார்ப்பு மற்றும் புறப்பட தயாராக இருப்பது என்று தேவன் அவர்களுக்கு கற்பித்தார். அவர்கள் ஆயத்த மனதுடன் சாப்பிட்டார்கள். கதவு கம்பங்களில் இருந்த இரத்தம் அவர்களை நியாயத் தீர்ப்பிலிருந்து பாதுகாத்தது மற்றும் அவர்கள் கையில் இருந்த தடி ஒரு புதிய பயணத்திற்கு அவர்களை தயார்படுத்தியது. தேவன் அவர்களின் இருப்பிடத்தை மாற்றுவதற்கு முன்பு அவர்களின் மனநிலையை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். விடுதலை வாழ்க்கையில் தோன்றுவதற்கு முன்பு இதயத்தில் தொடங்குகிறது. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. சங்கீதம் 105:37. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும்போது நோய்வாய்ப்பட்டு அல்லது குறைந்து போகவில்லை. மீட்பு அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டது. ஒவ்வொரு முறையும் நாம் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் போதும் இஸ்ரவேலர் அன்று இரவு கொண்டிருந்த அதே மனநிலையுடன் வரவேண்டும். சுகம் பெறத் தயார், அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறத் தயார், மனம், உடல் மற்றும் ஆவியில் புதுப்பிக்கப்படத் தயார். திருவிருந்து என்பது கிறிஸ்துவை நினைவுகூரும் தருணம், அதேபோல் ஒரு தயாராயிருக்கும் தருணம். நாம் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்புடன் பங்கு கொள்ள வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக பெற்றுள்ள விடுதலையில் முன்னேறிச் செல்கிறோம்.